கடந்த வாரம் டொரண்டோவை தாக்கிய தீவிர வெப்ப அலையினால் உடல்நல பாதிப்புக்குள்ளாகி சுமார் 40 பேர் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 30 முதல் ஜூலை 4 வரையிலான காலப்பகுதியில் கனடா சுற்றாடல் திணைக்களத்தின் ஆரஞ்சு நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் டொரண்டோ வைத்தியசாலைகளில் 39 பேர் வெப்பம் தொடர்பான சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெப்ப அலையின் உச்சகட்டமான ஜூலை 2 அன்று மட்டும் அதிகபட்சமாக 45 பேர் அவசர சிகிச்சை பிரிவை நாடி உள்ளனர். இந்த காலப்பகுதியில் அதிகபட்ச வெப்பம் 36 ஆகவும் ஈரப்பதத்துடன் கூடிய வெப்பம் 48ஆகவும் பதிவாகியுள்ளது. இருதய மற்றும் சுவாச கோளாறுகள் கொண்ட நோயாளிகளின் நிலை தீவிரமடைவது போன்ற பல மறைமுக பாதிப்புகள் இந்த தரவுகளில் உள்ளடக்கப்படவில்லை என்று சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். யுனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க்கின் அவசர சிகிச்சை மருத்துவர் எட்வர்ட்ஸை கடந்த வாரம் தமது வைத்தியசாலையில் நோயாளிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததாக தெரிவித்தார். வெப்பம் நேரடியாக ஒருவரை பாதிப்பதை விட ஏற்கனவே இருக்கும் நோயாளிகளை அது எவ்வாறு தீவிரப்படுத்துகிறது என்பதை துல்லியமாக கண்டறிவது சவாலான காரியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வெப்ப அலைகளை வெறும் தனிநபர்களின் பாதுகாப்பு சார்ந்த விடயமாக மட்டும் பார்க்காமல் காலநிலை கொள்கைகளை செயல்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஏர் கண்டிஷனிங் வசதிகளை மட்டும் நம்பியிருப்பது ஒரு தீர்வாகாது என்றும் அது மின்சார தடை ஏற்படும் போது பாரிய அனர்த்தத்துக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார்.